போட்டி தேர்வு பிடிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, குரூப் ஃபோரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 யூனிட் இருக்குது ஜிஎஸ்சில். 10 யூனிட்டுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு யூனிட்டையும் எப்படி படிக்கணும், என்னென்ன புக்கெலாம் ரெஃபர் பண்ணணும், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின், லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுடைய டார்கெட் என்ன கேட்டிங்கன்னா 2024 இந்த 2024க்கு அந்த சிலபஸை டீகோடிங் பண்ணுறோம். ப்ரீவியஸ் இயர் இருக்க கொஷினில் நம்ம கேட்டதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு யூனிட் மொத்தம் 10 யூனிட் இருக்குது. பார்த்தீங்கன்னா மொதல் யூனிட் வந்து ஜென்ரல் சயின்ஸ். இன்றைக்கி நம்ம ஜென்ரல் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் கொஷினில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த 10 யூனிட்டில் பார்க்கும்போது நமக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 9 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸில் 3 கொஷின், கெமிஸ்ட்ரியில் 3 கொஷின், பயாலஜியில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இதான் யூனிட் 1. யூனிட் 2ங்கிறது பார்க்கும்போது நமக்கு என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ் வரும். இப்போ யூனிட் 1, யூனிட் 2, 3, 4 அப்படின்னு பார்க்கும்போது ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 கொஷின் கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 கொஷின். ஏன்னா அடுத்த பாலிட்டியில் 12 கொஷின் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்கில் 9 கொஷின் கேட்டிருக்காங்க. ஐஎன்எம்மில் 5 கொஷின் கேட்டிருக்காங்க. தமிழ் சொசைட்டி 14 கொஷின் கேட்டிருக்காங்க. டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 5 கொஷின், 25 மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு 4. இப்போ 10 யூனிட்லேருந்து நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸை கை வைக்கிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் ஃபங்க்ஷன் நடந்தது, அந்த குரூப் 4 அச்சீவர் ஃபங்க்ஷன். அதில் ஒரு பையன் வந்து அழகாக சொன்னான், லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் தமிழில் 76 தான் போட்டிருந்தேன், சயின்ஸில் 2 தான் போட்டிருந்தேன். ஆனால் இந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா தமிழில் 100 போட்டேன், சயின்ஸில் 10க்கு 9க்கும் போட்டேன். அப்போ ஃபுல் மார்க் எடுக்க போய் தான் அன்றைக்கி வந்து டாப் லெவலில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ எதையுமே விட்டுறக்கூடாது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கை தராவாக படிக்கணும். நீங்கள் கொஷினை பார்த்தா தெரியும். அதாவது எதையுமே நீங்கள் வேஸ்ட் பண்ண முடியாது. எல்லாத்தையுமே ஒவ்வொருமே தரவாக படிக்கணும். பாக்ஸில் வர்றதை அழுத்தி படிச்சிடணும். அந்த பாக்ஸை தான் மீன் பண்ணி என்ன செய்யணும்னா நிறைய கொஷின் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்ப்போம், நம்ம ஒவ்வொரு கொஷினாக பார்க்கும்போது தெரியும். அதில் நம்ம பார்க்க வேண்டியது இது சிலபஸ். சயின்ஸுடைய சிலபஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸுடைய சிலபஸ்னு கொடுக்குறாங்க, அடுத்த கெமிஸ்ட்ரியுடைய சிலபஸ் கொடுக்குறாங்க, அடுத்த பயாலஜி சிலபஸ் கொடுக்குறாங்க, கடைசியாக பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் சயின்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸுடைய சிலபஸ் பார்க்கும்போது நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸு, அப்புறம் குவான்டிட்டிஸ், ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அடுத்தது பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் லா, ஃபோர்ஸு, ப்ரெஷரு, எனர்ஜி, பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மெக்கானிசம், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், லைட்டு, சவுண்டு, ஹீட்டு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், இன்னவர் டெய்லி லைஃப். இது அப்படியே டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஃபோர்ஸ்லேயே நமக்கு 2 கொஸ்டின் கேட்டாங்க. அப்புறம் எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அவன் சிலபஸை உள்ளே தான் கேட்பானே தவிர சிலபஸை தாண்டி கேட்க மாட்டான். அதனால் நீங்கள் அந்த இடத்துல தான் தரவு பண்ணணும். அப்புறம் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெட்டாலஜியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபுட் அடல்ட்ரேஷன், இதில் தான் குரூப் 4ல் தான் சிலபஸில் உண்டு. ஏன்னா உணவு கலப்படம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். இது போக ஆசிட் பேஸ் சால்ட்டு, பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு இருக்குது. அப்புறம் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் என்னங்கன்னா மெயின் கான்செப்டாக லைஃப் சயின்ஸ். நான் இங்கிலீஷில் சொன்னாலும் உங்களுக்கு தமிழில் விளக்கம் கொடுக்குறேன். அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், எவோல்யூஷன், ஏன்னா நமக்கு டார்வின் எவோல்யூஷன், ஜெனட்டிக்ஸு, ஃபிசியாலஜி, நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீனி, ஹியூமன் டிசீஸ். இப்போ இதில் ஜெனட்டிக்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹியூமன் டிசீஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்விரான்மெண்ட்டில் கேட்கல. இப்போ என்விரான்மெண்ட் சயின்ஸ் முக்கியமான இது சிலபஸ். எப்போதுமே பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு கையில் சிலபஸ்க்குன்னு ஒரு கையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கணும். இந்த 2 தான் முக்கியமானது. ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் கேட்க போகிறதே கிடையாது. அதனால் ஆஸ் பர் சிலபஸ் படி சிலபஸ் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து படிச்சிடணும். சிலபஸில் இருக்கிறதோ எதுவுமே வயலேட் பண்ணிடக்கூடாது. அப்போ சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சயின்ஸ் சிலபஸை நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா என்லார்ஜ் பண்ணி உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துலலாம் ஒட்டி வைக்க முடியும் ரூமில் ஒட்டி வச்சுக்கிடணும். சிலபஸை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உள்வாங்கிக்கிடணும். அப்போ சிலபஸ்ங்கிறது ஒரு முக்கியமானது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சயின்ஸில் யூனிட் 1ல் ஃபஸ்ட்டில் ஃபிசிக்ஸ் பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ். அப்போ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்னால் என்னெல்லாம் கவர் ஆகும்னா யூனிவர்ஸுங்கிற ஒரு டாபிக் கவர் ஆகும், கேலக்ஸி கவர் ஆகும், சோலார் சிஸ்டம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது நம்ம ஆதித்யா L1 நம்ம அனுப்பியிருக்கோம் சோலாருடைய அந்த ஃப்ளாரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் மோஷன் ஆஃப் எர்த்துடைய இயக்கம், ஏன்னா கன்ஸ்டலேஷன் நட்சத்திர கூட்டம், கெப்லர் லா 3 லா இருக்கும், கெப்லர் லா பார்த்து படிக்கிறோம், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி பார்த்துக்கிறோம். இது எல்லாமே சேர்ந்ததான் நமக்கு நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்னு வரும். இதுக்கு புக்கு சோர்ஸ் என்ன கேட்டிங்கன்னா 100% ஸ்கூல் புக்கை தாண்டி சயின்ஸ்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்கூல் புக்கு தான் திரும்ப படிக்கணும். இப்போ என்னென்ன புக்கில் கவர் ஆகுது இந்த டாபிக் கேட்டிங்கன்னா 6th சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டேர்ம் 1ல் ஜியோகிராஃபியில் லெசன் 1 கவர் ஆகும். 7th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டேர்ம் 3ல் லெசன் 2 கவர் ஆகுது. 8th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா லெசன் 8 கவர் ஆகுது. 9th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா லெசன் 9 கவர் ஆகுது. இப்போ இதெல்லாம் தொகுத்து தான் நம்ம எஸ்சிஆர்டி சீரிஸ்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து நம்ம திரும்ப படிச்சுட்டே இருக்கிறோம். அப்போ இது ஃபஸ்ட் யூனிட்டு. 2வது யூனிட் பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்.
அப்போ வந்து நமக்கு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எஸ்ஏ அலகுன்னு சொல்லுவாங்க. எஸ்ஏ அலகுப்படி அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்டு வழி அலகுகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாத்தையும் படிச்சிடணும். அப்புறம் அக்யூரசி வேல்யூ, அப்ராக்சிமேட் வேல்யூ, ஃபண்டமெண்டல் யூனிட்டு, அடுத்தது யூனிட் ஆஃப் ப்ரீஃபிக்ஸு, வெர்னியர் காலிஃபருக்கும் ஸ்க்ரூ கேஜுக்கு என்ன ரெண்டையும் தரவாக படிச்சுக்கிறோம். அப்புறம் மாஸுக்கும் வெயிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும். அப்போ வெயிட்டுங்கிறது கிராவிடேஷன் இருக்கும். ஃபிசிக்ஸுங்கிறது ஆக்சுவலாக புரிஞ்சு படிக்கணும். நீங்கள் சும்மா எடுத்தோன்னா அந்த பயாலஜி மாதிரி படிச்சிடக்கூடாது. ஃபிசிக்ஸுங்கிறது நல்லா உள்வாங்கி படிச்சுக்கிடணும். ஏன்னா அப்போ தான் நல்லா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஏன்னா அப்போ இதுக்கு சோர்ஸ் என்னங்கன்னா 6th சயின்ஸில் டேர்ம் 1ல் லெசன் 1, 7th சயின்ஸில் டேர்ம் 1ல் லெசன் 1, 8th சயின்ஸில் எல்லாத்துலேயுமே 6லேருந்து 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெசன் 1ங்கிறது இந்த இதான். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபிங்கர் டிப்பாக எடுத்து நம்ம படிச்சுக்கிடுறோம். சயின்டிஃபிக் லாம்போது நிறைய லா இருக்குது, தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. நியூட்டன் லா இருக்குது, ஓம்ஸ் லா இருக்குது, பாஸ்கல் லா இருக்குது, அப்படியே நிறையா கிர்ச்சாஃப் விதி இருக்குது, நிறைய லா இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்ம எல்லா லாமே தனித்தனியாக பார்த்துருவோம். இந்த இடத்துல மெயினாக பார்த்தீங்கன்னா நியூட்டன் லா தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, கணத்தாக்கு விசை ஃபுல்லாகவே இது 10th சயின்ஸில் லெசன் 1ல் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது முக்கியமான டாபிக், ஃபோர்ஸ். இதில் தான் 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா ப்ரெஷர், எனர்ஜி. ஃபோர்ஸ்னால் விசை, ஏன்னா ப்ரெஷர்னால் என்னது, அழுத்தம், ஆற்றல். இது முக்கியமானது. அப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணோம், டிஸ்டன்ஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியணும். அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது ஒரு மொட்டையாக சொல்கிறது, ஏன்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டைரக்ஷனோட சொல்கிறது. ஸ்பீடு வெலாசிட்டியும் அதே தான். ஏன்னா இடப்பெயர்ச்சி ஸ்பீடுங்கிறது 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க, டைரக்ஷன் சொல்ல மாட்டாங்க. வெலாசிட்டினா டைரக்ஷனோட சேர்த்து சொல்கிறது. ஆக்சலரேஷன், சென்டர் ஆஃப் கிராவிட்டி முக்கியமானது. ரெஸ்ட்டுக்கும் மோஷனுக்கு என்ன வித்தியாசம், டைப் ஆஃப் மோஷன், ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், ப்ரெஷரு, பாஸ்கல் லா, ஃப்ரிக்ஷன். இது எல்லாமே நல்லா தெளிவாக படிக்கணும், புரிஞ்சு ரொம்ப தெளிவாக படிக்கணும். அப்போ 6th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டேர்ம் 1ல் லெசன் 2 கவர் ஆகுது, 7th சயின்ஸில் டேர்ம் 1ல் லெசன் 2 கவர் ஆகுது, 9th சயின்ஸில் லெசன் 2 கவர் ஆகுது, 10th சயின்ஸில் லெசன் 1 இதை வந்து கவர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே அப்ளிகேஷன் ஆஃப் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மெக்கானிசம். 9th சயின்ஸில் லெசன் 3 ஒரே லெசன்ஸ் தான். த்ரஸ்ட்டுக்கும் ப்ரெஷர் அண்ட் ஃப்ளூயிடு, ஏன்னா நீர்ம நிலையில் ப்ரெஷர் எப்படி இருக்குது, அட்மாஸ்பியர் ப்ரெஷர், வளிமண்டலத்தில் ப்ரெஷர் எப்படி இருக்குது, பாஸ்கல் லா, ஏன்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், கப்பல் மிதக்கக்கூடிய தத்துவமே அதான். அடுத்து மிதத்தல் விதி, இது எல்லாமே இதில் கவர் ஆகிடுது ஃபுல்லாகவே. எலக்ட்ரிசிட்டி சாலிடாக ஒரு கொஷின் எப்போதுமே நாங்கள் படிக்கிறதுலேருந்தே இதில் ஒரு கொஷின் விழுந்துகிட்டே இருக்கும், தெளிவாக படிச்சுக்கிடணும். அப்போ இங்கே செல்லுன்னு படிச்சுக்கிறோம். டைப் ஆஃப் சர்க்கியூட்டு, ஏன்னா சீரீஸாக பேரலல் கனெக்ஷனான்னு சொல்லி பார்த்துக்கிறோம். கண்டக்டர்னு பார்க்கும்போதே செமிகண்டக்டர் சேர்த்து படிக்கிறோம். இன்சுலேட்டர் தடுப்பான், ஏன்னா அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு, சார்ஜஸ்ஸு, லைட்னிங் தண்டர், இடி மின்னல், ஏன்னா அடுத்து இஎம்எஃப், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸு, எலக்ட்ரிக் சர்க்கியூட்டு, அப்புறம் டைரக்ட் கரண்ட்டு, ஏசி கரண்ட்டு, கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக் பவர், டொமஸ்டிக் எலக்ட்ரிக் கரண்ட்டு, அப்புறம் ஏசியை டிசியாக மாற்றுறது, டிசியை ஏசியாக மாற்றுறது, எல்லாமே எலக்ட்ரிசிட்டியில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. யூனிட் வச்சே ஒரு கொஷின் கேட்குற வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே சோர்ஸ் என்னென்னா 6லேருந்து 10 வரை கவர் ஆகுது. அப்போ 6வது சயின்ஸ் புக்கில் டேர்ம் 2ல் லெசன் 2 கவர் ஆகுது, 7வது சயின்ஸில் டேர்ம் 2ல் லெசன் 2 கவர் ஆகுது, 8th சயின்ஸில் லெசன் 5 கவர் ஆகுது, 9th சயின்ஸில் லெசன் 4 கவர் ஆகுது, 10th சயின்ஸில் லெசன் 4 கவர் ஆகுது. கண்டிப்பாக இதை படித்தே ஆகணும். அடுத்து மேக்னட்டிசம், இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல், மேக்னெட்டிக் போல்ஸ், ஏன்னா வட துருவம் தென் துருவம். அடுத்து எர்த் ஆஸ் ஏ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் மோட்டர், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் பார்த்துக்கிறோம். 6th சயின்ஸில் டேர்மில் 3 லெசன் 1 கவர் ஆகுது, 8th சயின்ஸில் லெசன் 7 கவர் ஆகுது, 9th சயின்ஸில் லெசன் 5 கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்லாம் இந்த தடவை கேட்கலான்னா, ஆனால் ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட்டில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக விழுந்துடும். கண்டிப்பாக இல்லை, மாற்றுக்கிறது இல்லை, நல்லா தெளிவாக படிக்கணும். அப்போ மிரரை வச்சே படிச்சிடணும் ஃபுல்லாக. அப்போ ஸ்பீரிக்கல் மிரர்னா என்ன, கான்கேவ் மிரர்னா என்ன, குழி லென்ஸ்னால் என்ன, குவி ஆடினா என்ன, ஆடி மிரர், பேராபலிக் ஆடினா என்ன, அது எல்லாத்தையும் மிரர்னால் என்னது, ஆடியை வச்சு ஃபுல்லாக ஒரு கொஷின் படிச்சிருந்தோம். அப்புறம் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே, இப்போ நான் உங்களுக்கு தரேன் ரிஃப்ளெக்ஷன் தான், எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் தான். அதில் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் என்னென்னு படிக்கணும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எல்லாம் முக்கியமான கொஷின்ஸ். அடுத்தது ரிஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்னேல்ஸ் லா பற்றி படிச்சுக்கிறோம், மிரருடைய ஈக்குவேஷன், லைட்டுடைய ஸ்பீடு என்ன படிச்சுக்கிறோம். அப்புறம் முழு வகை எதிரொலிப்பு, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், ராலி ஸ்கேட்டரிங், மை ஸ்கேட்டரிங், டிண்டால் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங், லென்சஸ்க்குள்ள ஃபார்முலா, பவர் ஆஃப் லென்ஸு, அந்த பவர் ஆஃப் லென்ஸுக்கு யூனிட் கூட கிடையாது. அடுத்தது கண்ணு கிட்ட குழி வெட்டி தூர குழி அப்படிம்பாங்க. இது கம்ப்ளீட்டாக படிச்சிடணும், இல்லை மாட்டுக்கிறதே இருக்கக்கூடாது. லைட்டை பற்றி ஃபுல்லாக படிச்சிடலாம். அப்போ லைட்டிங் எல்லாமே. அப்போ 7th சயின்ஸில் டேர்ம் 3ல் லெசன் 1 கவர் ஆகுது, 8th சயின்ஸில் லெசன் 3 கவர் ஆகுது, 9th சயின்ஸில் லெசன் 6 கவர் ஆகுது, 10th சயின்ஸில் லெசன் 2 கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு,
சவுண்டு சிம்பிளான சாப்டர். ஏன்னா அப்போ சவுண்டுடைய ப்ரொபகேஷன் என்ன இருக்குது, சவுண்டுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அப்புறம் நம்ம காது சவுண்டை கேட்கக்கூடிய மெக்கானிசம், அந்த 20 ஹெர்ட்ஸ் 20,000 ஹெர்ட்ஸ் எல்லாத்தையுமே எல்லாம் டீட்டெயிலாக எடுத்துக்கிறோம். சவுண்டு வேவுடைய கேரக்டர் என்னென்னு பார்க்குறோம். ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு, என்ன சவுண்டு வந்து இரும்பில் வேகமாக போகும். எல்லாத்தையுமே உங்கள் புக்கில் உள்ளதை நீங்கள் எதுவுமே படிக்க போகிறது கிடையாது. ரிஃப்ளெக்ஷன், சவுண்டுடைய ரிஃப்ளெக்ஷன், அல்ட்ரா சவுண்டு, சோனார், கடலின் ஆழத்தை அளக்கிற சவுண்டை விட்டு தான் வேவ்ஸ் பார்ப்பாங்க. இப்போ சவுண்ட்லாம் சிம்பிள் சாப்டர். 8th சென்ஸில் லெசன் 6, 9th லெசன் 8, 10th சயின்ஸில் லெசன் 5 வந்து நமக்கு என்னதாவதுன்னா கவர் ஆகுது. ஹீட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சப்ஜெக்ட், ரொம்ப ரொம்ப இன்ட்ராக்டாக இருக்கும். இதில் வந்து கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன், இந்த மூணையும் தூக்கிடாவே முடிஞ்சு போச்சு ஹீட்டுங்கிறத. அப்போ கண்டக்ஷன், ஒரு மெழுகுத்தில் எரிஞ்சிட்ருக்கு, ஒரு இரும்பு கம்பியை வச்சு தொடுறீங்கன்னு வச்சிங்கன்னா கண்டக்ஷன், வெப்பம் வந்து கடத்தப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்வெக்ஷன். கன்வெக்ஷனுங்கிறது வந்து ஒரு டீ போடுறீங்க, டீ போடும்போது என்னென்னா கீழே வந்து நெருப்பு போடுறீங்க, டீ தூள் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு திரும்ப கீழே போகும், மேலே வந்துட்டு கீழே போகும், அந்த மேலே கீழே வருது பார்த்திங்கன்னா அதான் கன்வெக்ஷன். நம்ம மழை ரெயின்ஃபால் கூட சொல்லுவாங்க, கன்வெக்ஷன் ரெயின்ஃபால் அப்படிம்பாங்க. அப்போ கீழேருந்து தண்ணி ஆவியாகி மேலே போய்ட்டு திரும்ப கீழே வருது, திரும்ப கீழே வருது. அப்போ இது வந்து கன்வெக்ஷன். ரேடியேஷன், சூரிய வெளிச்சத்தில் சூரியன் பார்த்திங்கன்னா அதனுடைய ரேடியேஷன் மூலமாக தான் வந்து பூமிக்கு அதனுடைய லைட்டை ஹீட்டை வந்து ரீச் பண்ணி விடுது. வித்தவுட் மீடியா, அதான் மீனிங். இதுக்கு மீடியா தேவை, இதுக்கு வீடியோ கிடையாது. அப்போ இதை படித்தாவே ஓரளவுக்கு வரும். அப்போ ஹீட்டுக்கு டெம்பரேச்சருக்கு என்ன டிஃப்ரென்ஸு, இப்போ கிளினிக்கில் என்ன தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க, லெபரேட்டரியில் என்ன தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய ஸ்கேலு முக்கியமானது. அப்போ வந்து செல்சியஸும் ஃபேரன்ஹீட்டும் எப்போ சேம் பாயிண்டில் மீட் பண்ணுறாங்க, இதெல்லாம் கொஸ்டின் கேட்கக்கூடாது. கலோரிமீட்டர், தெர்மாஸ்டாட்டு, வெப்பநிலை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது. அடுத்து ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கேஸஸ், இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஃபிசிக்ஸ்னாவே இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் படிக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ் தரவாக வச்சுருப்பேன், என்விரான்மெண்ட்டையும் தரவாக வச்சுருப்பேன், மற்றெல்லாம் நுனிப்பூல் தான் மேய்ச்சி வச்சுருப்பேன். அது மாதிரி இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஹீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாடம் கவர் ஆகிறது 6th சயின்ஸில் டேர்ம் 2ல் லெசன் 1, 7th சயின்ஸில் டேர்ம் 2ல் லெசன் 1, 8th சயின்ஸில் லெசன் 4, 9th சயின்ஸில் லெசன் 7, 10th சயின்ஸில் லெசன் 3 கவர் ஆகுது. அடுத்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், இது வந்து அப்ளைடாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக இப்போ நமக்கு வந்து காக்கராபரா பிளான்ட்டு குஜராத்தில் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, அப்புறம் ஜைத்தாப்பூருக்கு மகாராஷ்டிராவில் போட்டுட்ருக்காங்க, நம்ம ஊரில் கூடங்குளம் இருக்கும். அந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக படிக்கணும். நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன, நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்ன, அதை நல்லா படிச்சுட்டு அட்டாம் பாம்பும் ஹைட்ரஜன் பாம்பும் படிக்கிறோம். அப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர் என்னெல்லாம் இருக்குது இந்தியாவில், நியூக்ளியர் பவர் பிளான்ட் என்னெல்லாம் இருக்குது, ரேடியோ ஆக்டிவிட்டி என்ன இருக்குது, யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, அதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா. இது 10th புக்கில் ஒரே லெசன் தான். லெசன் 6ஓட நமக்கு என்னதாகுதுன்னா கவர் ஆகுது. அப்போ சிலபஸை நல்லா டீகோடிங் பண்ணிடணும், எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு வச்சுட்டு அப்புறம் திரும்ப படிக்கணும். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய தாரக மந்திரம் என்ன கேட்டிங்கன்னா திரும்ப படிக்கிறது தான். ஒரு புக்கை நீங்கள் 10 நேரத்துக்கு மேலே 20 நேரம் படிக்க, 30 நேரம் படிக்க, 40 நேரம், ஆனால் ஃபஸ்ட்டு சோர்ஸை முடிவு பண்ணிட்டு திரும்ப படித்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கணும். டெஸ்ட்டு போட தான் அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு ஃபவுண்டேஷன். ஏன்னா இப்போ உள்ளெல்லாம் நோண்டுறான் ஃபுல்லாகவே, இப்போ விச் இஸ் கரெக்ட்னு சொல்லி உள்ளெல்லாம் நோண்டுறான். அதனால் தெளிவாக படித்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து நமக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபோர்ஸ்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனை, இந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அப்போ காரெல்லாம் அப்படி தூக்கி நிப்பாட்டியிருப்பாங்க. ஏன்னா அதை தான் சொல்கிறாங்க, வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள், ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன் வந்து எந்த கான்செப்ட் அப்படிங்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கான்செப்ட் புக்கில் படம் போட்டிருப்பாங்க, ஒரு பெரிய படம் போட்டிருப்பாங்க, ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன். அதாவது ஹைட்ராலிக் பாஸ்கல்லானா என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி பந்தை ஞாபகம் வச்சுருக்கேன். தண்ணி பந்தை கையில் எடுத்துகிட்டு ஒரு அமுக்குனிங்கன்னா எல்லா சைடும் ஈக்குவலாக பீச்சிட்டு அடிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி பால் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் கையை வச்சு ஒரு அமுக்குனா எல்லா இடத்துலையுமே ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக போகும். இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல இது பெரிய இடமா இருக்குது, இது சின்ன இடமா இருக்குது, இங்கே நீங்கள் என்ன ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதே ஃபோர்ஸ் இங்கே அப்லிஃப்ட் ஆகும். இதுதான் இந்த பாஸ்கல் லா, அந்த வண்டியை தூக்குறது. இப்போ பாஸ்கல் லாங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்போ பாஸ்கல் லாங்கிறது ஹைட்ராலிக் ஃபங்க்ஷனாகவே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீரியல் உயர்த்தின்னு சொன்னாவே பாஸ்கல் லா. இல்லை ஆப்ஷன் பார்க்கணும். நீங்கள் ஒரு கொஷினை பார்க்கும்போது அனலைஸ் பண்ணும்போது ஆப்ஷனோடு பார்க்கணும். நியூட்டன் முதல் விதி அப்படிம்பாங்க. நியூட்டன் முதல் விதின்னு என்னென்னா அந்த இனர்ஷியா அப்படிம்பாங்க, நிலைமை விதி அப்படிம்பாங்க. ஒரு பொருளில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வராத வரைக்கும், இப்படி ஒரு கை நிற்கினா வெளியேருந்து ஒரு பொருள் தள்ளாத வரைக்கும் அந்த பொருள் அதே நிலையில் இருக்கும். அதான் நியூட்டனுடைய ஃபஸ்ட் லா. செகண்ட் லா என்ன கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், விசை, கணத்தாக்கு விசையெல்லாம் இதில் தான் படிப்பீங்க. தேர்டில் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதான் ஆப்ஷன். இப்போ பாஸ்கல் லாங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக 10⁵ பாஸ்கல் ஈக்குவல் டு ஒரு பார் அப்படிம்பாங்க. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக படிச்சுக்கிறோம். பாஸ்கல் லா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் இது. எதுவுமே புக்கை நீங்கள் அட்டை படிச்சிட்டாவே போதும். ஏன்னா
பாஸ்கல் விதியின் பயன்பாடுகளும் கொடுத்துட்டாங்க. அதில் அழகாக கொடுத்துட்டான், வாகனங்களுக்கு பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த, இதெல்லாம் அப்படியே இருக்குது. அதை அப்படியே கொஷினாக வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஸ்கூல் புக்கு நீங்கள் விட்டுறவே கூடாது. இது ஒரு கொஷின். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் சமன்பாடுகளில் எது விசை ஃபோர்ஸுக்கான சமன்பாடு இல்லைன்னு கேட்டிருக்கான். இப்போ தான் நம்ம பார்த்தோம், நியூட்டனுடைய செகண்டில் என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன், ரைட்டு. ஏன்னா ஆக்சுவலாக இந்த கொஷினை வந்து நீங்கள் ஃபார்முலாவை படிக்கும்போது மறந்துடும். இது ஸ்கூல் புக்கில் உள்ளது தான், ஃபுல்லாகவே 4 ஈக்குவேஷனுமே ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். இருந்தாலும் நீங்கள் ஃபார்முலா பார்க்கும்போது நமக்கு மறந்துடும். நம்ம கொஷின் ஆப்ஷன்லேருந்து எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு ஈக்குவேஷன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று எனக்கு என்ன, இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இங்கே டைமுங்கிறது பெருக்கிட்டு இருக்குது, அதே ஈக்குவேஷன் தான் இங்கே டைம் வந்து வகுக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் பார்த்துக்கணும். ஒரே ஈக்குவேஷன் தான், ஒரு இதில் டைம் பெருக்குது, ஒரு இதில் டைம் வகுக்குது. அப்போ இந்த ரெண்டில் தான் ஒன்று ஆன்சராக இருக்க போகுது. அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணிக்கணும் எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து இந்த ரெண்டில் ஒன்று நம்ம எடுத்து, அதை தான் சொல்கிறேன் 50-50. ஒரு கொஷின் தெரியாத பட்சத்தில் 2 இதை எலிமினேட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி 2 எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்கூல் புக்கில் 10th சயின்ஸில் பேஜ் நம்பர்ஸு லெசன் 1ல் 6 to 8 அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் அப்படியே சி ஆப்ஷனில் இருக்குது. ஃபோர்ஸ் இன்ட்டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்தாலும் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷனில், ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது, பை டீன் இருக்குது. அப்போ இது மட்டும் தான் உள்ளே இல்லை. அப்போ ஆன்சர்னால் இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபார்முலா படிக்க ஒரு மாதிரி இருந்தாலும் ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணி பார்க்கணும். ஸ்கூல் புக்கு தான் 100% நமக்கு என்னென்னா ஸ்கூல் புக்கு தான். அடுத்து எலக்ட்ரிசிட்டியில் ஒரு கொஷின் பொறுத்துக்க எப்போவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அப்படியே டேரெக்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த இதெல்லாம் தெளிவாக படிச்சிடணும். கால்வனாமீட்டருங்கிறது கரண்டுடைய டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் திசை அப்படின்னு படிச்சிடணும். கால்வனாமீட்டர் வந்து கரண்டுடைய வெலாசிட்டி டைரக்ஷனை சேர்த்து படிக்கிறது. வோல்ட் மீட்டருங்கிறது அதாவது டிஃப்ரென்ஸ், ஏன்னா மின்னழுத்த டிஃப்ரென்ஸை படிச்சிடும். அம்மீட்டருங்கிறது கரண்ட் அளவிட, மின்னோட்டத்தை அளவிட. மின் தடையாக்கிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய. இப்போ இது படிக்கிறது நான் கால்வனாமீட்டர்னாவே என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா டைரக்ஷன், வோல்ட் மீட்டர்னா ஒரு டிஃப்ரென்ஸ், அம்மீட்டர்னா கரண்ட் அளக்கு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கரண்ட் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுவாங்க. இது அப்படியே ஸ்கூல் புக்கில் ஒரு பாக்ஸில் இருக்குது. அம்மீட்டர்னு என்ன இருக்குது, வோல்ட் மீட்டர் என்ன இருக்குது, கால்வனாமீட்டர் என்ன இருக்குது, எல்லாமே பாக்ஸில் இருக்குது. பாக்ஸ்லேருந்து அப்படியே ஒரு கொஷின் கேட்டிருக்கான். இப்போ ஸ்கூல் புக்கு தான். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். இப்போ இதில் என்னெல்லாம் படிக்கணும்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட், மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்டு, காம்பவுண்டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சர், பீரியாடிக் டேபிள், பீரியாடிக் லா, அட்டாமிக் ரேடியஸு, எலக்ட்ரான் அஃபினிட்டி, அடுத்தபடி டைப் ஆஃப் அயான், ஐசோடோப்பு, ஐசோபார், ஐசோட்டோனு, கெமிக்கல் பாண்டு, ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அவகத்ரா நம்பர், இது எல்லாமே 6லேருந்து 10 வரை பார்த்தீங்கன்னா 6th சயின்ஸில் டேம் 1 லெசன் 3, 6th சயின்ஸில் டேம் 3 லெசன் 3, 7th சயின்ஸில் டேம் 1 லெசன் 3 and 4, 8th சயின்ஸில் 9, 11, 12, 9th சயின்ஸில் 10, 11, 12, 13, 10th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 7, 8, 10. இது வந்து முக்கியமான சாப்டர், ஒரு ஆட்டம் தெளிவாக படிச்சுக்கணும். ஆசிட் பேஸ் சால்ட் போன தடவை கொஸ்டின் கேட்கலனாலும் இது முக்கியமானதான். அப்போ ஆசிடுடைய யூஸ் என்ன, பயன் என்ன, பேஸுடைய பயன் என்ன, பிஹெச் வேல்யூ. அப்போ 7ங்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சா ஆசிடு, பேஸு எல்லாத்தையுமே, ஏன்னா அக்வா ரீஜா, ராஜ திரவகம் எல்லாத்தையுமே படிச்சுக்கிறோம். 8th சயின்ஸில் லெசன் 14, 9th சயின்ஸில் லெசன் 14, 10th சயின்ஸில் லெசன் 10ல் கவர் ஆகுது. பெட்ரோலியம் ப்ராடக்ட், அப்போ வந்து நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் பைப்பர், பாலிஸ்டர் அக்ரிலிக்கு, ஹைட்ரோ கார்பன், நேச்சுரல் கேஸு, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸு, அடுத்த டிஸ்டிலேஷன். 7th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டேம் 3ல் லெசன் 3 கவர் ஆகுது. 8th சயின்ஸில் லெசன் 15 கவர் ஆகுது. இதெல்லாம் சின்ன சின்ன பாடமாக தான் இருக்கும். ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைடு, அப்போ என்பிகே எப்போவுமே படித்து வச்சுக்கிடணும். அப்புறம் ஆர்கானிக், இன்ஆர்கானிக்கு, யூரியா, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் கூட வருது. லிக்விட் ஏரியாவை கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் பாஸ்பேட்டு, அம்மோனியம் சல்ஃபேட்டு, பொட்டாசியம் நைட்ரேட்டு. 6th சயின்ஸில் டேம் 3ல் லெசன் 3 கவர் ஆகுது. 9th சயின்ஸில் லெசன் 16ல் இது வந்து கவர் ஆகுது. அடுத்து மெட்டாலர்ஜி, இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த ஏரியாவில். ஃபுட் அடல்ட்ரேஷன், ரெண்டுமே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஓரில் என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அதை எப்படி செப்பரேட் பண்ணுறாங்க, டைப் ஆஃப் ஓர் என்னெல்லாம் இருக்குது, மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அடுத்து அலுமினியம், காப்பர், அயனுடைய மெட்டலாலஜி என்ன, ஃபுட் அடல்ட்ரேஷன், ஃபுட் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து வரக்கூடியது. 10th சயின்ஸில் லெசன் 8 கவர் ஆகுது. 6th சயின்ஸில் டேம் 1ல் லெசன் 3 கவர் ஆகுது. 9th சயின்ஸில் லெசன் 16 வந்து நமக்கு என்னது கவர் ஆகுது. அப்போ இது என்ன லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்க, என்னெல்லாம் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் ஒரு கொஸ்டின், மெட்டலாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின், ஃபுட் அடல்ட்ரேஷன் ஒரு கொஸ்டின்ஸ்.
அப்போ நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். இதில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஒரு பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருக்காங்க. பொறுத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். அது கூட்டு பொருளே அதன் வினைப்படு தொகுதியுடன் இணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினைப்படு தொகுதி ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது. 10th சயின்ஸில் லெசன் 11ல் 157 பேஜ் நம்பரில் ஒரு டேபிள் இருக்குது. ஆல்கஹால் ஏன்னா OH, ஏன்னா ஆல்டிகைடு CHO, கீட்டான் கார்பாக்சிலிக் அமிலம், இதை தான் அப்படியே ஒரு டேபிளாக கொடுத்து நம்மளுக்கு பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. பொறுத்திட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ ஆல்கஹால் அப்படின்னு பார்க்கும்போது OH, ஏன்னா ஆல்டிகைடு CHO அப்படியே பொருத்த வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கீட்டான் கார்பாக்சிலிக் அமிலம், இது அப்படியே ஸ்கூல் புக்கு தான், வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டாம். இது நமக்கு தெரியும். OHனா என்னங்கன்னா ஆல்னு சொல்லணும், மெத்தனால் எத்தனால் அப்படிங்கணும். ஆல்டிகைடை பொறுத்த வரைக்கும் மெத்தனேல் எத்தனேல் அப்படிங்கணும். கீட்டான்னா மெத்தனோன் எத்தனோன் அப்படிங்கிறோம். கார்பாலிக் அமிலம் மெத்தனாய்க் அமிலம் எத்தனாய்க் அமிலம் அப்படிமோ. அப்போ ஒரு அழகான ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்களை தான் நமக்கு அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பரோடு நம்ம சொல்லியிருக்கோம் எந்தெந்த புக்கில் எப்படி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கணும்னா திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். கீழ்கண்ட கூற்றுகள் சரியான கூற்றுகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதான் ரீசெண்டாக கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டினால தான் நம்ம எல்லா கொஸ்டின் தரோம் ஒரு கான்செப்டே தெளிவாக படித்தா தான் போட முடியும். ஆனால் 100% ஸ்கூல் புக்கு தான், வேறு எதுவுமே கேட்கல. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா முதல்ல என்ன கொடுங்கன்னா சிம்பிளாண்ட் வந்து காந்த பிரிப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது அப்படிங்க. காந்த பிரிப்பு கிடையாது, அது நுரை. புக்கில் இருக்குது எல்லாமே. கெமடைட்னா இரும்பு, அது வந்து புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது, இது ரைட்டு. உருகிய அலுமினாவே மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கிய அலுமினியம் பெறப்படுகிறது, இதுவும் ரைட்டு. மேட் குப்ரிக் சல்ஃபேட் அண்ட் ஃபெரஸ் சல்ஃபேட்டுங்காங்க. குப்ரிக் சல்ஃபேட் அண்ட் நமக்கு என்னங்கன்னா நிக்கல் தான். அப்போ இதுவும் தப்பு. இது தப்பு. 2 இது மட்டும் ரைட்டு. 10th சயின்ஸில் பேஜ் நம்பர் 110 to 110 தெளிவாக கொடுத்துருக்காங்க. புவியீர்ப்பு முறையில் பிரித்தல், அதில் கடைசி பார்த்திங்கன்னா கெமடைட் ஒரு ஆப்ஷன். காந்த முறையில் பிரிப்பு பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வெள்ளியத்தின் தாது. அலுமினியத்தை எப்படி பிரிக்கிறோம், மின்னார் பகுப்பு மூலம் பிரிக்கிறோம். இப்போ என்னென்ன பிரிப்பு பிரிக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொறுத்துகளை நம்ம கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துகள் பார்த்திங்கன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன். இதுக்கு குரூப் 2 குரூப் 1ல் கூட கிடையாது. இது வந்து குரூப் 4ல் கேட்கக்கூடியது. அடல்ட்ரேஷன் கலப்படம் செய்கிறது, உணவில் கலப்படம் பண்ணுறது நமக்கு தெரியும். ஏன்னா அது நம்ம பார்த்தாவே நம்ம அடிச்சிடலாம் ஓரளவுக்கு. ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிறது பாலுடைய கலவை. அப்போது இதில் அழகாக கொடுத்துருக்கான் ஸ்கூல் புக்கில் 9th சயின்ஸில் பேஜ் நம்பர் 258 அப்படியே கொடுத்துருக்கான். பாலில் சேர்க்கப்படும் ஹைட்ரஜன் பெராக்சைடு முடிஞ்சு போச்சு. இது ஏதாட்டும் ஒன்று பொறுத்துனா கூட முடிஞ்சு போச்சு. கார்பனா மெழுகும்பாங்க. ஆப்பிள் படத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த பழம் வந்து விறப்பாக இருக்கிறக்காண்டி மெழுகு தடவை இருப்பாங்க. அப்போ நமக்கு அந்த பளபளப்பான தோற்றத்தை உருவாக்குறது. அப்போ அதுதான் என்னது பளபளப்பான தோற்றம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கால்சியம் கார்பைடை பயன்படுத்துவாங்க. கார்பைடு பயன்படுத்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா உணவுத்துறையிலேருந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காய்கறிலாம் பச்சையாக இருக்கிறக்காண்டி என்ன சொன்னால் உணவு நிறமூட்டிகளை தொடுவாங்க, பசுமை தோட்டத்தை கொடுக்குறதுக்கு. எல்லாமே ஸ்கூல் புக்கிலோடு தான். ஆப்பிள் பழம் பலபலன்னு இருக்குது, மெழுகு தடவுறாங்கன்னு கொடுத்துருக்கான். வாழைப்பழங்கள் பச்சையாக இருக்கிறதுக்கு சொல்லியிருக்கான் கார்பைடு. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் இருக்குது, உணவு நிறமூட்டிகள் பயன்படுத்துகிறாங்க. எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ள கொஸ்டின் தான். சிம்பிளாக ஏதோ ஒன்று பொறுத்துனா கூட எல்லாம் பொறுத்துற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயாலஜி பற்றி பார்க்க போகிறோம். பயாலஜியில் பார்த்திங்கன்னா முதல் சாப்டர் பார்த்திங்கன்னா மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ். இதில் என்னெல்லாம் படிக்கணும்னா யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார், செல்லு, பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்குள்ள டிஃப்ரென்ஸ், ஆர்கானு, பிளான்ட் டிஷ்யூ, அனிமல் டிஷ்யூ, செல் டிவிஷன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆர்ஆப் சயின்ஸில் டேம் 1, ஆர்ஆப் சயின்ஸில் டேம் 2, ஆர்ஆப் சயின்ஸில் டேம் 3, எல்லாத்துலேயுமே 5 லெசன் வந்து கவர் ஆகுது. 7th சயின்ஸில் டேம் 2ல் லெசன் 4, 8th சயின்ஸில் லெசன் 18 கவர் ஆகுது. அடுத்த 9th சயின்ஸில் லெசன் 18 and 19 வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இதில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ணுறது, இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இது முக்கியமானது. ஆல்கே, ஃபங்கே, டெரிடாஃபைட்டு, ஜிம்னோஸ்பெர்ம், டாக்ஸானமி, பைனாமல் நோமன் கல்ச்சர் இப்போ படித்து வச்சுக்கிறோம். 7th சயின்ஸில் டேம் 2ல் லெசன் 5 கவர் ஆகுது. 8th சயின்ஸில் லெசன் 17 கவர் ஆகுது. 9th சயின்ஸில் லெசன் 17 நமக்கு வந்து கவர் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ டார்வின், அதான் முக்கியம். டார்வின் எவல்யூஷன் இப்போ என்சிஆர்டியில் கூட இதை டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது முக்கியமானது. ஏன்னா பரிணாம கொள்கை இல்லை லமார்க்கைசம், டார்வினிசம், ஏன்னா பேலியோபாட்னி, எத்தனோபாட்னி, இது 10th சயின்ஸில் ஒரே பாடம். லெசன் 19 மட்டும் நமக்கு தான் கவர் ஆகுது. ஜெனட்டிக்ஸ் இதுலேருந்து 2 கொஸ்டின் போனதாக கேட்டிருக்கேன் முக்கியம். அப்போ மெண்டல்ஸ் லா, குரோமோசோமு, டிஎன்ஏ, ஜீன்ஸு, காரியோடைப்பு, செக்ஸ் டெட்டர்மினேஷன், மியூட்டேஷன், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் 10th சயின்ஸில் 18ஆம் பாடமும் 20ஆம் பாடம் மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிசியாலஜி, இது முக்கியமானது. இதில் ஒரு 10 டாபிக் வரும். இந்த 10 படித்து வச்சிங்கன்னா எப்போவுமே பயாலஜியில் நமக்கு ஒரு கொஸ்டின் அடிக்கலாம். ஹியூமன் ஆர்கான் சிஸ்டம்,
மஸ்குலர் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேஷன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எண்டாக்ரைன், ஹியூமன் எக்ஸ்கிரிஷனரி சிஸ்டம், ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், கார்டியாக் சைக்கிள், ஹியூமன் எண்டாக்ரைன் கிளான். ஒரு 10 டாபிக். 6th சயின்ஸில் டேர்ம் 12 லெசன் 6, 8th சயின்ஸில் லெசன் 18, 19, 9th சயின்ஸில் லெசன் 20, 10th சயின்ஸில் 14, 15, 16, 17 கவர் ஆகும். முக்கியமான பாடம். அடுத்து நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன். அப்போ இது வந்து என்னென்னா கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, விட்டமின் இது எல்லாத்தையும் இங்கே தான் படிப்பீங்க. ஏன்னா டிஃபிஷியன்சி, டிசீன்ஸு. 6th சயின்ஸில் டேர்ம் 1ல் லெசன் 6, 7th சயின்ஸில் டேர்ம் 1ல் லெசன் 6, 9th சயின்ஸில் லெசன் 21 வந்து இதை கவர் பண்ணுது. அப்புறம் ஹியூமன் டிசீஸ் கண்டிப்பாக படிச்சிடணும். அதில் ஏர் பான், வாட்டர் பான், வெக்டார் பான், ஃபேக்ட்ரியா, வைரஸ் எல்லாத்தையுமே, ஆல்கஹால் அப்யூஸ். இது வந்து 6th சயின்ஸில் டேர்ம் 1 லெசன் 6, 7th சயின்ஸில் டேர்ம் 1 லெசன் 6, 8th சயின்ஸில் லெசன் 16, 9th சயின்ஸில் லெசன் 22, 10th சயின்ஸில் லெசன் 21 வந்து கவர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜெனட்டிக்லேருந்து 2 கொஷினும் ஹியூமன் டிசீஸ்லேருந்து 1 கொஷினும் கேட்டிருக்காங்க. கொஷினை பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக்ஸ்லேருந்து கேட்குறது. அப்போ அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் நல்லா படித்து வச்சுக்கணும். குரோமோசோம் 21ல் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஸ்கூல் புக்கில் 10th சயின்ஸில் ஏன்னா பேஜ் நம்பர் 268ல் 18வது லெசனில் க்ளீனாக ஒரு படம் போட்டு கொடுத்துருக்கான். அப்போ வந்து நமக்கு வந்து 23 குரோமோசோம். அப்போ 23 குரோமோசோம்னு சொல்லி பார்க்கும்போது 23 × 2, அப்போ நமக்கு 46 குரோமோசோம் இருக்கும். இப்போ என்ன நடக்குன்னா அப்படியே டேபிள் போட்டு கொடுத்துட்டான். இதில் பார்த்தீங்கன்னா 21ஆவதுல மட்டும் என்னென்னா ட்ரைசோமி அப்படிம்பாங்க, 3 குரோமோசோம் இருக்கும். அப்போ இது 46, இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கனால நமக்கு என்னதாயிருன்னா 47 குரோமோசோமாக மாறிடும். இதை தான் டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்காங்க. அப்போ டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது இது ஒரு பேராகிராஃபாக கொடுத்துட்டான். டவுன் நோய் கூட்டு அறிகுறிங்கிறது கொடுத்துட்டான். ஏன்னா 21ஆவதுல ட்ரைசோமி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். இதனால் மன வளர்ச்சி குறைவான குழந்தைகள் பிறக்கும். இந்த குழந்தையோடைய ஃபேஸ் போட்டிருக்கான். இப்போ இது ஒரு முக்கியமான புக்கில் இருந்து அப்படியே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான இணையை கண்டுபிடி அப்படிங்க. அப்போ இதுவும் ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கில் கொடுத்தது தான். அப்போ வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 10th சயின்ஸில் 18வது பாடத்தில் 265வது பக்கம் அப்படியே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரிமிடின் அப்படின்னு என்ன, சைட்டோசின் மற்றும் தைமீன். அடுத்தது பார்த்திங்கன்னா நியூக்ளியோயின் அண்ட் பாஸ்பைடு, நியூக்ளியோசைடு, நைட்ரஜன் காரம், சர்க்கரை. இது அப்படியே கொடுத்துருக்கான். இது வந்து நியூக்ளியோசைடு இப்போ தான் பார்த்தோம், நைட்ரஜன் காரம் அண்டு சர்க்கரை தப்பாக கொடுத்துருக்கான். அடுத்து பிரிமிடின் என்ன, சைட்டோசின் மற்றும் தைமீன், இது தப்பாக கொடுத்துருக்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூரின், அடினைன் மற்றும் குவனைன், இது ரைட்டாக கொடுத்துருக்கான். நியூக்ளியோசைடு அண்டு பாஸ்பேட், இது தப்பாக கொடுத்துருக்கு. எல்லாமே புக்கில் உள்ளதான். அப்படி இந்த டேபிள்லேருந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்கான். 3 கொஸ்டின் ஜெனட்டிக்ஸ்லேருந்து கேட்ட கொஷின்ஸ். அடுத்து ஹியூமன் டிசீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எபித்திலிஸ் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன பெயர் அப்படிங்க. ஸ்கூல் புக்கில் அழகாக ஒரு இது கொடுத்துருக்காங்க, கார்சினோமா. அப்போ வந்து நமக்கு தெரியும், இப்போ ஆக்சுவலாக இந்த இரத்த புற்றுநோய்ம்பாங்க லீக்கோமியா, அப்போ லீக்கீமியா அப்படிம்பாங்க. லீக்கீமியா அப்படின்னா எலும்பு, மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளால் இரத்த வெள்ளை அணுக்களில் எண்ணிக்கை அதிகரிப்பது. கேமியானா அதிகரிக்கிறது, கோமியானா இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து குறையிற புற்றுநோய். இப்போ இது கிடையாது. ஏன்னா அதை தான் ஃபஸ்ட்டு ஒன்றுனா பார்த்துருவோம். கார்சினோமானா என்ன கேட்டிங்கன்னா அதில் கொடுத்துட்டான் முதல் இதே, எபித்திலிஸ் அண்ட் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகுது. அதான் கொஸ்டின். எபித்திலிஸில் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன கேட்டிங்கன்னா கார்சினோமா. இந்த புற்றுநோய் என்ன கேட்டிங்கன்னா தோல், நுரையீரல் இதில் உருவாகக்கூடியது. ரெண்டாவது சர்கோமா, இது என்ன கேட்டிங்கன்னா தசை திசுக்களில் உருவாகக்கூடியது. ஏன்னா குருத்தெலும்பு இந்த மாதிரி உருவாக்குறது சார்கோமா. அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா லிப்போமான்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ இதை பொறுத்தவரைக்கும் புக்கிலேருந்து அப்படியே எடுத்திருக்காங்க கார்சினோமா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட் சயின்ஸ் பார்க்க போகிறோம். இல்லை என்னென்ன ஏரியாலாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எக்கோசிஸ்டம், பொல்யூஷன், பயோகெமிக்கல், எக்காலஜி, ஃபுட் செயின், ஃபுட் வெப்பு, பிரமிடு, அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, இது கரண்ட் அஃபேர்ஸில் நேஷனல் பார்க், கரண்ட் அஃபேர்ஸில் வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோடைவர்சிட்டி, IUCN, ரெட் டேட்டா புக்கு, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஓசோன் டிப்ளேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அப்படியே ஸ்கூல் புக்கில் உள்ளது. 6லேருந்து 11 வரை படிச்சுக்கிறோம். 6th சயின்ஸில் டேர்ம் 3ல் லெசன் 4, 9th சயின்ஸில் லெசன் 24, 12th பாட்டனியில் லெசன் 6, 7, 8, 11th ஜாகிரபியில் லெசன் 7, 12th சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா லெசன் 12, 13, 10th சயின்ஸில் லெசன் 22, 11th கெமிஸ்ட்ரியில் வால்யூம் 2ல் லெசன் 15. இது எல்லாமே நமக்கு வந்து என்விரான்மெண்ட் சயின்ஸ் கேட்கல. ஆனால் இதுதான் சிலபஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா, ஆஸ் பர் சிலபஸ்ஸு எந்தெந்த புக்கிலலாம் இருக்குது,
ஏன்னா பிறகு என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான் நமக்கு பைபிள் மாதிரி ஃபுல்லாக உட்காந்து அதை தான் திரும்ப 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 உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறோம். இப்போது நம்ம வந்து ஒரு 10 புக்கை படிக்கிறத விட ஒரே புக்கை 10 நேரம் படிச்சுட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டாவே ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு யூனிட் பார்த்துருக்கோம், இதுமாதிரி 10 யூனிட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எப்படி நவம்பரில் வரும்போது நீங்கள் இப்போவுமே ஸ்ட்ராங்காக அதுக்கு பவுண்டேஷன் போட்டுடணும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 100க்கு 100 நீங்கள் அடிக்கலாம். அப்போ அதுக்கு வந்து டெஸ்ட் பேஸ் சீரிஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அது கொஞ்சம் முடிஞ்சோடனே நம்ம ஜிஎஸ்க்குன்னு டெஸ்ட்டு போடுவோம். மேக்ஸு டெய்லி போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அப்போ நம்ம 10 யூனிட்டும் ஒரு சிலபஸை டீகோடிங் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே புக்கில் உள்ள அவன் ஆஸ்பர் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா சிலபஸை தாண்டி ஒன்றுமே அவன் கேட்கல. அப்போ சிலபஸ்ஸு நீங்கள் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் என்லார்ஜ் பண்ணி அந்த ஜெராக்ஸ் எடுத்து பெருசாக்கி விட்டு வீட்டில் ஒட்டி வச்சுக்கிடணும். சிலபஸ் நல்லா மைண்டில் வச்சுட்டே இருக்கணும். இந்த சிலபஸில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்ப 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 உட்காந்து படிச்சுட்டே இருந்து சிலபஸை மைண்டில் ஏற்றிட்டாவே நம்ம கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். அப்புறம் எந்த புக்கில் இருக்குன்னு நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல வாய்ப்பு விட்றாதீங்க. நல்லா படிச்சதையே திரும்ப திரும்ப படிங்க. பொறுமையாக நிதானமாக தெளிவாக படிங்க. அதுதான் சக்ஸஸ் பண்ணும்.